ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அகர் அகர் வச்சு நம்ம ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கடைகள் எல்லாம் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். அகர் அகர்னு பார்த்திங்கன்னா இதுதான் அகர் அகர். நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அகர் அகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஹீட் பண்ணி அதை நல்லா கரைய வைக்கணும். இது ஈஸியாகவே கரைஞ்சிரும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இதை நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டு கடைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி வீட்டிலேயே நம்மளே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இந்த அகர் அகர் எதுக்காக சேர்க்குறாங்க அப்படின்னா, நம்ம குளிர்ச்சி, இந்த இப்போ வெயில் காலங்களில் நம்ம குளிர்ச்சி கிடைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நல்ல கூலிங்காக இருக்கும் சாப்பிட்டாக்கா. இது கூடவே நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த ஃபுட் கலருமே நான் சேர்க்கல. ஃபுட் கலர் சேர்க்காமல் நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாக கலர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அரைச்சிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இதிலிருந்து ஜூஸ் எடுத்து இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா குட் ஃபார் ஹெல்த்து. பசங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம், எந்த பயமும் வேண்டாம். ஏன்னா இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்லேருந்து நம்ம கலர் எடுக்கலாம். இந்த மாதிரி கேரட்லேருந்து எடுக்கலாம். க்ரீன் கலர் வேணும்னா நம்ம க்ரீன் லீவ்ஸில் அந்த கீரையிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றும் ஒரு கலர் நான் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் நான் வீடியோ அப்லோட் போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுட் கலர் எடுத்துட்டேன். ஃபுட் கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான். அதையும் இதில் அகரகரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஹீட் பண்ணி கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிளேட் ஜஸ்ட் கூல் அவுட் ஆகணும். நல்ல கூல் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணாலே சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடும். நான் இதில் டபுள் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் கலர் ஒன்று, இன்னொன்று மில்க் ஆட் பண்ணி மில்க்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்ல சில் அவுட் ஆகிட்டு மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் போட்டு அகர ஆட் பண்ணி இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுக்கிறேன். சூப்பரான ஒரு ஜெல்லி செமையாக டேஸ்ட்டாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 2 டபுள் லேயரில் நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம பீட்ரூட் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி ஜூஸாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஜெல்லி ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிக்கடி போடுற வீடியோ சேரும்.